100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 தமிழ் புத்தாண்டில் நடக்கப் போவது என்ன, செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, வாழ்வில் முன்னேற்றத்தை அடைய என்ன செய்யணும், சுகபோக வாழ்க்கை வாழ என்ன செய்யணும், அதிர்ஷ்டம் தேடி வரணும், யோகம் தேடி வரணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும், குடும்பத்தின் நிலை எப்படி அமையும், பண வரவு தாராளமாக இருக்குமா அப்படின்ட்டு தமிழ் புத்தாண்டில் என்ன நடக்குமோ அப்படின்ற ஏகப்பட்ட மனக்குழப்பங்களோடு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வீடியோ சிறப்பான ஒரு வீடியோவாக இருக்கும். கடைசி வர பாருங்கள், தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். 2024 தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி தொடங்கி ஒரு வருட காலத்திற்கு நிகழக்கூடியது. இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நடக்கப் போகின்றது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி நிகழப்போகின்றது. குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகின்றார். கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சித்திரை மாதம் முதல் பாக்கியஸ்தான குருவாக 9வது வீட்டில் வந்து அமரப்போகிறார். குரோதி ஆண்டில், அதாவது இது குரோதி ஆண்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா 60 வருடங்களாக தமிழ் புத்தாண்டு, தமிழ் ஆண்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 60 ஆண்டுகள் தான் மாறி மாறி வரும். இதில் 38வது ஆண்டாக வருவது தான் இந்த குரோதி ஆண்டு. இந்த குரோதி ஆண்டில் உங்களுக்கு, அதாவது கன்னிராசிக்காரர்களாகி உங்களுக்கு சனி பகவான் 6வது வீட்டில் வந்து பயணம் செய்ய போகிறாரு. இது மிக பெரும் யோகத்தை தரப்போகின்றது. சித்திரை மாதம் முதல் 9வது வீட்டில் வந்து அமரப்போகும் குரு பகவான் பாக்கியங்களையும் அள்ளி தரப்போகின்றார். பாக்கியஸ்தான குரு பகவானால் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும். குருவின் பார்வையால் செய்யும் தொழிலில் முன்னேற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். சமூகத்தில் நல்ல ஒரு மரியாதை, புகழ் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகின்றது. குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசியின் மீது விழுவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 5வது வீடுகளின் மீதும் விழுகின்றது. இதனால் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்கும். குழந்தைகளினால நன்மைகளும் பூர்வ புண்ணிய சொத்துக்களினால வருமானமும் கிடைக்கும். குரோதி ஆண்டில் சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக குரு பகவான் உங்களுக்கு அமைத்து தரப்போகின்றார். உங்களுக்கு குபேர யோகம் தேடி வரப்போது அனுபவிக்க தயாராக இருங்க. 6ஆம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் ஆண்டு முழுவதும் பயணம் செய்ய போகின்றார். இதனால் குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை என கஷ்டங்களை பொறுத்து கொண்டிருந்தீங்க அல்லவா, உங்களுக்கு இனி எல்லாம் சுகமே என்பது போல சனி பகவான் நல்லதை தரப்போகிறார். எதிரிகளின் பிரச்சனை முடிவுக்கு வரப்போது சித்திரை முதல் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகின்றது. கை நிறைய சம்பளத்தில் கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகின்றது. வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கும். உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாகும். கடன்களை அடைப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. சொந்த தொழில் செய்பவங்க தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்க. ஆண்டின் இறுதியில், அதாவது 2024ஆம் ஆண்டின் இறுதியில் சனி பகவான் 7ஆம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடையப்போவதால் கவலையே வேண்டாம். கண்ட சனி என்றாலும் ராகுவுடன் சேரும் சனி கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறாங்க. குரோதி ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்களுடைய கன்னி ராசிக்கு 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தில் பயணம் செய்வார். கேது பகவான் உங்களுடைய ராசியில் ஆண்டு முழுவதும் பயணம் செய்வார். உங்கள் ராசியில் உள்ள கேதுவின் மீது குரு பகவானின் பொன்னான பார்வை கிடைப்பதால் கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போது. களத்திரம், கூட்டு தொழில் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானத்தில் ராகு பகவான் பயணம் செய்வதால் உங்களுக்கு செய்யும் வியாபாரம், தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். கடன் வாங்கி நொந்து போன உங்களுக்கு புதிய நட்பு, கூட்டு தொழில் உதவி கிடைக்கும். கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கி ஒன்று சேர போகிறீங்க.
குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்க போது. சண்டை சச்சரவு ஏற்பட்டு கோர்ட்டு விவாகரத்து என்று அலைந்தவர்கள் சமாதானம் அடைய போகிறீங்க. ஆண்டு முழுவதுமே கன்னி ராசியில் கேது பகவான் பயணம் செய்வதால் கௌரவம், புகழ், கீர்த்தி, அந்தஸ்து யாவும் வந்து சேரும். கேது பகவானுக்கு குருவினுடைய பார்வை கிடைப்பதால் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விடிவு விமோசனம் கிடைக்கப் போகின்றது. கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு குரோதி ஆண்டில் நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளின் உயர்கல்விக்காக கடன் வாங்க போகிறீங்க. ராகு கேது பெயர்ச்சியால் உங்களுக்கு மிக பெரும் மாற்றமே ஏற்பட போகின்றது. நினைத்ததெல்லாம் நடக்கப் போகின்றது. மறைந்திருந்த திறமைகளை வெளிப்படுத்த போகிறீங்க. வாக்குவாதங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகும். எதலையும் உற்சாகத்தோடு செயல்பட போகிறீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள போகிறீங்க. வாழ்க்கை துணைவருடன் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லணும். சில புதிய முடிவுகளை எடுக்க போகிறீங்க. நெருக்கமானவர்களுடன் ஏற்பட்ட சிறு சிறு விவாதங்கள் படிப்படியாக குறையும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான சூழல் அமையும். பிற மொழி பேசும் நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த இடைவெளிகள் படிப்படியாக குறையும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்ளணும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மாற்றம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படணும். சமூகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு குறையும். நண்பர்களிடத்தில் வீண் விவாதங்களை தவிர்த்திடணும். சிறு சிறு விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் இருப்பது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. கடன் நிமித்தமான சிந்தனைகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து போங்க. தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். எதலையும் பற்றற்ற ஒரு மனநிலை ஏற்படும். எதிர்பாராத திடீர் பயணங்களால் உடலில் அசதிகள் ஏற்படும். காய்கறி, கீரை போன்ற உணவுகளை அதிகம் உட்கொள்வது நல்லது. பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் மறையும். மனை வாங்கும் யோகம் அமையும். முன்ஜாமீன் மற்றும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்திடணும். பணிபுரியும் இடத்துல பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவாங்க. கலகலப்பான பேச்சுகளின் மூலமாக ஒத்துழைப்பை உருவாக்கி கொள்வீங்க. புதிய வேலை சார்ந்த நிகழ்ச்சிகளில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது. மூத்த அதிகாரிகளின் ஆலோசனைகள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போது. கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். அரசு தொடர்பான காரியங்களில் கவனத்தோடு இருக்கணும். போட்டிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். புதிய அணுகுமுறைகளை உருவாக்குவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளால் அனுகூலம் ஏற்படும். முதலீடு சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும். கடைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். தொழில் நிமித்தமான ரகசியங்கள் வெளியில் பகிர்வதை தவிர்க்கணும். அரசியல் ரீதியாக இருப்பவங்க பயனற்ற கருத்துக்கள் சொல்வதை தவிர்த்திடணும். கட்சி நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்க போது. உடல் ஆரோக்கியத்தில் இதனால் கவனமாக இருக்கணும். மனை மற்றும் வாகன விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பேராசையின்றி எதிலும் இருப்பது தான் நல்லது. பெண்கள் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து போவீங்க. குடும்ப உறுப்பினர்களை பற்றிய சிந்தனைகள் கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிகரிக்க போது. பொன் பொருட்களில் ஆர்வம் ஏற்பட போது. மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் தோன்றி மறையும். எந்த ஒரு செயலையும் திருப்தியின்மை ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் அதிக ஆர்வம் ஏற்படும். விளையாட்டு மற்றும் போட்டிகள் சாதகமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குரோதி ஆண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருக்கின்றது. நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கப் போகின்றது. மிக மிக முக்கியமாக வீண் விவாதங்களை தவிர்த்திடணும். கூட்டு வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயங்களை வெளியில் பகிர்வதை தவிர்க்கணும். நண்பர்களிடம் வீண் விவாதங்களையும் விட்டொழிக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இதையெல்லாம் கடைபிடித்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சந்தோஷங்களை கொடுக்கும் ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்தாலும் சில நடக்கக்கூடாத சில வீண் விவாதங்கள், வீண் சம்பவங்கள் ஏதேனும் உங்களுடைய பேச்சுகளின் மூலமாக தொடங்கலாம், ஆரம்பிக்கலாம். ஆகையால் பேச்சுகளில் கன்னி ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். மற்றபடி கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் தெய்வ வழிபாடு, ஆன்மீக வழிபாடு தான். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபட்டிங்கன்னா அனைத்து பிரச்சனைகளும் எளிதில் விலகும். ஆகையால்
புதன்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு அகல் விளக்கு ஏற்றி வழிபட்டு வர நன்மைகள் உண்டாகும். கருடாழ்வாரை வழிபட மனதில் இருந்த அனைத்து குழப்பங்களும் விலகி நன்மையே பிறக்கும். இந்த குரோதி ஆண்டில் கன்னி ராசிக்காரர்கள் சிறப்பான, அமோகமான, ஆரோக்கியமான, தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அதனால் கவலையே வேண்டாம். இந்த 2024 தமிழ் புத்தாண்டில் கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த 2024 தமிழ் புத்தாண்டில் என்ன நடக்க போகுது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள கன்னி ராசிக்காரர்களாகிய பலருக்கும் இது கண்டிப்பாக உதவும்.